1972 அக்டோபர் 10ஆம் தேதி எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டப்போ தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரணமான அரசியல் சூழல் நிலவுனுச்சு. அது வரைக்கும் திமுகவோட வளர்ச்சியில் எம்ஜிஆர் குறிப்பிடத்தக்க அளவுக்கு பங்கு வகித்தார். அவருடைய செல்வாக்கு, சினிமா பிரபலம் இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு உதவியது. அதே போல் திமுகவோட அரசியல் அடித்தளம் எம்ஜிஆரோட பாப்புலாரிட்டிக்கும் அரசியலில் அவருக்கு ஸ்ட்ராங்காக கால் பதிக்கிறதுக்கும் அவருக்கு உதவுனுச்சு. எனிவே இந்த எம்ஜிஆரோட வளர்ச்சி அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டப்போ அந்த வளர்ச்சியே இப்போ திமுகவுக்கு எதிராக வந்து நிற்கிது. மிகப்பெரிய எழுச்சி. எம்ஜிஆருக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க ஏராளமான போராட்டம், கடையடைப்பு, சினிமா தேட்டரில் சினிமாலாம் கட்டு, பஸ்ஸெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. அந்த எம்ஜிஆர் நீக்கப்பட்டப்போ நடந்த அந்த கலவரங்களில் அடித்து உடைக்கப்பட்ட பஸ்ஸு சேதாரத்தோட மதிப்பு மட்டுமே 60 லட்சம் ரூபாய். அந்த அளவுக்கான பாதிப்பு. அப்புறம் 1977 மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மையோட எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றாரு. அதுலேருந்து 10 வருஷ காலம் அவரை யாராலையும் அசைக்க முடியல. அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு தேர்தலையும் 3ல் 1 பங்கு ஓட்டை எம்ஜிஆர் அதிமுக வாங்குது. சரி, இதெல்லாம் அரசியலில் அவருக்கு இருந்த செல்வாக்கு. அவருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு? டேட்டா என்ன சொல்லுது? அதிகாரப்பூர்வ தரவுகள் என்ன சொல்லுது? அதை பார்த்துடலாமா? எம்ஜிஆர் பற்றி 2 சம்பவங்களை பார்க்கலாம். 1981 வருஷம் கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் எம்ஜிஆருக்கு மாலை போடுறதுக்காக பல பேர் வரிசையில் நிற்கிறாங்க. ஸ்டேஜில் எம்ஜிஆர் இருக்கார். ஒவ்வொருத்தராக வந்து மாலை போட்டுக்கிட்டே போகிறாங்க. அதில் ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அவருக்கு மாலை போட வரும்போது கை தவறி தலையில் இருந்த தொப்பியில் பட்டு தொப்பி கலண்டு கீழே விழுந்துருது. எம்ஜிஆர் கொலை வெறியாகிறாரு. அது ஒரு ஸ்டேஜ், கூட்டம், எதிரில் மக்கள் இருக்காங்க. எதையும் அவர் கண்டுக்கல. பலார்னு அந்த ரசிகரை அறையிறாரு. எல்லாரும் அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. இது ஒரு சம்பவம். இன்னொன்று, எம்ஜிஆர் உயிருக்கு ஆபத்தாக ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரத்தில் அவருக்கு குணமாகணும்னு சொல்லி எக்கச்சக்கமான எம்ஜிஆர் ரசிகர்கள் மாநிலம் முழுக்க பல வேண்டுதல்களை பண்ணாங்க. அப்படி அதில் ஒருத்தர் சென்னையில் உள்ள ஒரு கோயிலுக்கு போய் பிளேடால் தன்னோட உடம்பு முழுக்க கிழிச்சிக்கிட்டு ரத்த அபிஷேகம் பண்ணி எப்படியாவது என் தலைவன் சீக்கிரம் குணமாகி வரணும் அப்படின்னு வேண்டுறாரு. அவர்கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறாரு, ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் சிறுநீரகத்தை ஒன்று கொடுத்தா எம்ஜிஆர் சீக்கிரம் உயிர் பிழைச்சி வருவார்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 1 இல்லை 2 சிறுநீரகத்தையே கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஒரு கடவுளுக்கு என்ன மாதிரி ஒரு அழுக்கான மனுஷனோட சிறுநீரகம் எப்படிங்க பொருந்தும் அப்படின்னு கேட்டார். இந்த 2 சம்பவங்கள் நமக்கு எதை உணர்த்துது? முதல் சம்பவம் உணர்த்துறது, எம்ஜிஆர் எப்படி இமேஜ் பாலிட்டிக்ஸில் ரொம்ப தெளிவாக கீனாக இருந்தார். தன்னோட இமேஜை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுல குறியாக இருந்தார். அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனப்போ எப்படி ஆத்திரப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு அது உதாரணம். இந்த பிளேடால் கிழிச்ச சம்பவம் எதற்கு உதாரணம்? அவர் உருவாக்க விரும்பிய அந்த இமேஜ், பிம்ப அரசியல் எந்த அளவுக்கு சாதாரண ரசிகன் வரைக்கும் போய் சேர்ந்து எம்ஜிஆரை ஒரு கடவுள் நிலைக்கு அவன் கருதினான் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். இந்த இமேஜ் பாலிட்டிக்ஸை எம்ஜிஆர் எப்படி அரசியலில் கொண்டு வந்து எஃபெக்டிவாக அறுவடை செஞ்சார். இது எம்ஜிஆரின் இமேஜ் பாலிட்டிக்ஸோட 2வது பகுதி. முதல் பகுதியை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பார்த்துருங்க. அப்படி இல்லைன்னா சேனலோட ப்ரீவியஸ் வீடியோ போனீங்கன்னா அங்கே இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க. இப்போது எம்ஜிஆர் இமேஜ் பாலிட்டிக்ஸோட 2வது பகுதியை பார்க்கலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இந்திய அரசோட திட்டக்குழு வழங்குற டேட்டாவின்படி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்களோட சதவிகிதம் 40%. மக்கள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வறுமை கோட்டுக்கும் கீழே இருந்திருக்கிறாங்க. இது அதற்கு முன்னாடி இருந்த நிலைமையை விடவும் ரொம்ப ஜாஸ்தி. 1973க்கும் 83க்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் தமிழ்நாட்டோட கிராமப்புற வறுமை 86% இருந்திருக்கு. அதாவது அந்த காலகட்டத்தில், அதாவது 73க்கும் 83க்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் இந்திய அளவோட கிராமப்புற வறுமையோட சராசரி 17% தான். ஆனால் தமிழ்நாட்டில் 86% அந்த அளவுக்கு. இப்படி இருக்கும்போது தான் எம்ஜிஆர் 2 முக்கியமான வரி விதிப்பு மாற்றங்களை கொண்டு வர்றார். என்னென்னா, சாராயத்துக்கு அது வரைக்கும் இருந்த கட்டுப்பாட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறார். இது என்ன பண்ணுதுன்னாக்க, அது வரைக்கும் சாராயம் மூலமாக அரசுக்கு கலால் வரி மூலமாக 1% இன்கம் மட்டும்தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. இவர் தான் சாராயத்துக்கு தடையை ரிமூவ் பண்ணி விட்டார்ல, அதனால் 13.9% கலால் வரி உயர்ந்திருக்குது. 1%லேருந்து கிட்டத்தட்ட 14% வரி உயர்வு. அரசுக்கு வருமானம் தான், ஆனால் அந்த வரியை, அந்த வருமானத்தை கொடுத்தது யார்? அந்த காசெல்லாம் யாருக்கிட்டேருந்து வந்துச்சு?
எம்ஜிஆரை அதிகம் ஆராதித்த சாதாரண ஏழை ஜனங்கள்டேருந்து தான் அந்த காசு அரசாங்கத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. இதே நேரம் இன்னொரு வரி விதிப்பு மாற்றத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வராரு. 1981 இந்த கலால் வரி மூலமாக அரசுக்கு 110 கோடி வருமானம் வந்துச்சு அப்படின்னா 84ல் 202 கோடி, அதாவது 3 வருஷத்தில் 100% உயர்வு. அந்த அளவுக்கு மக்கள் குடிக்கிறாங்க. அவங்கள்ட்டேருந்து கலால் வரி மூலமாக அரசுக்கு வருமானம் வருது. பணக்காரங்க அரசுக்கு கட்ட வேண்டிய நேரடி வரி விதிப்பு இருக்கு இல்லையா, அதை கணிசமாக குறைச்சி விட்டுறாரு. எந்த அளவுக்கு தெரியுமா? எம்ஜிஆருக்கு முன்னாடி இந்த நேரடி வரி விதிப்போட பர்சன்டேஜ் 4.6% இருந்துச்சு. அதை எம்ஜிஆர் வந்து 1.5% குறைச்சி விட்டுறாரு. அதாவது 100 ரூபா வரி கட்ட வேண்டிய இடத்துல 30 ரூபா கட்டினா போதும், அந்த அளவுக்கு குறைக்கிறார். ஒரு பக்கம் ஏழைகளுக்கு சாராயத்தை திறந்து விட்டு கலால் வரி மூலமாக வரி, இன்னொரு பக்கம் பணக்காரங்க ஆல்ரெடி கட்டிகிட்டு இருந்த வரியிலேருந்து குறைக்கிறது. இப்படி பண்ணியிருக்கிறாரு எம்ஜிஆர். அப்புறம் சுத்திகரிக்கப்பட்ட மதுபானங்களுக்கான கலால் வரியை கம்ப்ளீட்டாக நீக்கிறது. டாஸ்மாகில் விற்கிற சரக்குகளுக்கான விலையை பிரைவேட் கம்பெனி நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு உரிமை, இப்படியெல்லாம் ஏதேதோ பண்ணியிருக்கிறார். இந்த வழிமுறைகளில் 7 வருஷத்தில் மொத்தம் 700 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு மத்திய அரசோட திட்டக்குழு டேட்டா சொல்கிறது. அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் லாபத்தில் இயங்கின பல அரசு துறை நிறுவனங்களை தனியாருக்கு கைமாற்றி விடுறாங்க. அரசு நிலங்கள், அரசு புறம்போக்கு நிலங்களை இஷ்டத்துக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் ரொம்ப சொற்ப தொகைக்கு எழுதி கொடுக்குறாங்க. சில நடிகைகளுக்கு கொடுத்த இடம், சாராய உடையாருக்கு கொடுத்த இடம், மெரினா பீச் ஓரத்தில் பல பேருக்கு கொடுத்த இடம், இதெல்லாம் ஏற்கனவே வாய்வழி செய்திகளாகவும் தகவல்களாகவும் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டது தான். இப்படியெல்லாம் வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணுறதோட நோக்கம் எம்ஜிஆர் ஆட்சியில் எந்த நல்லதுமே நடக்கலை அப்படின்னு நிறுவுறது கிடையாது. 2 தடவை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி கொண்டு வந்தார். அது தமிழ்நாட்டு ஸ்கூல் பசங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் +1 +2ன்ற முறையை அமல்படுத்தினார். அது ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸை குறைக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தார். அது உள்ளிட்ட நிறைய யூனிவர்சிட்டிஸ் கல்லூரிகளை கட்டினார். பிரைவேட் காலேஜஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸை ஆதரித்தார் எம்ஜிஆர். அது மேலே விமர்சனம் இருக்குன்னாலும் கூட அதுக்கு பிறகு உலகமயமாக்கல் மூலமாக வந்த புதிய வாய்ப்புகளை அறுவடை பண்ணுறதுக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அவர் ஆதரித்த அந்த பிரைவேட் ஸ்கூல், பிரைவேட் காலேஜஸ், அது மூலமாக கிடைச்ச ஆங்கில வழி கல்வி, இதெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ரேஷன் கடைகளோட எண்ணிக்கை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதிகரித்தார். இலவச வேட்டி சிலை கொடுத்தாரு. விஓஓ வேலைகளை அரசு வேலையாக மாற்றினார். அதுக்கு முன்னாடி கர்ணம், மணியக்காரன் ஒரு தனிப்பட்ட ஃபேமிலிகள் அனுபவிச்சுட்டு இருந்த வேலையாக இருந்துச்சு. அதை அரசு வேலையாக மாற்றி விட்டார் எம்ஜிஆர். இப்படி எவ்வளவோ சொல்லலாம். எம்ஜிஆர் ஆட்சியின் இந்த பெருமைகளை பற்றி ஏகப்பட்ட பேர் பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட வீடியோவோட கருப்பொருள் அப்படிங்கிறது, எம்ஜிஆர் என்ற தனிநபர் தன்னுடைய இமேஜை அடிப்படையாக வைத்து எப்படி சினிமாவில் வளர்ந்தார், அதே இமேஜை அடிப்படையாக வச்சு எப்படி அரசியலில் வளர்ந்தார் அப்படின்னு விளக்குறது தான். அதனால் அதை ஒட்டிய விஷயங்களை மட்டும் இதில் விளக்கியிருக்கிறேன். அப்புறம் போலீஸ் ராஜ்யம், இன்னைக்கு நம்ம பார்க்கறத விடவும் கேள்விப்படுறத விடவும் கொடூரமான போலீஸ் ராஜ்யம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. நம்ம அப்பா தாத்தாலாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட விசாரிச்சா அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக ஃபேக் என்கவுண்டர், போலி என்கவுண்டர், இதை தொடங்கி வச்சவரே பொன்மன செம்மல் தான். 1980 வட தமிழ்நாட்டில் அந்த தர்மபுரி ஏரியாவில் நக்சல் வேட்டை அப்படின்ற பெயரில் 23 கம்யூனிஸ்டுகளை சுட்டு கொன்றது எம்ஜிஆரோட அரசு. அவங்கெல்லாம் யார்? அங்கிருந்த ஏழைகளை சுரண்டிய பண்ணையார்களுக்கு எதிராக போராடினவங்க அந்த கம்யூனிஸ்டுகள். எம்ஜிஆர் ஏழை பங்காளன்னு அறியப்பட்டவர். அவர் ஏழைகளுக்கு ஆதரவாக நிற்கலை, மாறா ஏழைகளுக்கு ஆதரவாக இருந்த கம்யூனிஸ்டுகளை போலீஸை ஏவி விட்டு ஃபேக் என்கவுண்டரில் சுட்டு கொன்னார். இந்த துப்பாக்கி சூட்டை எம்ஜிஆர் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கல, நேரடியாகவே தெரிஞ்சுக்கிட்டாரு, நேரடியாகவே ஆதரிச்சாரு. அவர் தான் தன்னுடைய போலீஸை ஏவி விட்டு இதை செஞ்சார். படகோட்டி படத்தில் மீனவ நண்பனாக நடித்து மீனவர்களின் தோழனாக மாறி இருந்த அந்த எம்ஜிஆர் தான் இன்னைக்கு நாம் பார்க்குற மெரினா பீச்சில் அப்போ இருந்த மீனவர் குப்பங்களை தேவாரம் தலைமையிலான போலீஸ் ஏவி விட்டு அடித்து நொறுக்கி அந்த ஒட்டுமொத்த குப்பத்தையும் அப்புறப்படுத்தினார். இது போக எக்கச்சக்கமான லாக்அப் மரணங்கள், எக்கச்சக்கம்னா ரொம்ப ஜாஸ்தி. எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த அந்த 11 வருஷ காலத்திலையும் எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு டேட்டா எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு 10 நாளைக்கும் ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த சாத்தான்குளம் லாக்அப் டெத்து, சிவகங்கை அஜித்குமார் லாக்அப் டெத், இதெல்லாம் நம்ம அதிகம் பேசுகிறோம். ஆனால் இதுவே 10 நாளைக்கு ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும்?
அவ்வளவு நடந்திருக்குது எம்ஜிஆர் ஆட்சியில். அப்புறம் ஒவ்வொரு மாதமும் 50 பேரை குண்டா சட்டத்தில் கைது பண்ணியிருக்குது எம்ஜிஆர் அரசு. இந்த குண்டர் சட்டத்தை கொண்டு வந்ததே எம்ஜிஆர் தான். அந்த சட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு மாதமும் 50 பேர் அரெஸ்ட்டு. அப்புறம் எக்கச்சக்கமான இதர வழக்குகள், ஏராளமான கைதுகள், கருத்துரிமை, இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கும் போராடுறது அதெல்லாம் கிடையாது. எதுவும் எதிர்த்து பேசினா, தேவையில்லாமல் ஒரு சொன்னால், தன்னை விமர்சிப்பவர்கள் யாராவது இருந்தால் பிடிச்சி வெவ்வேறு கேஸில் உள்ளே போடுறது. எம்ஜிஆர் ஆட்சியில் எக்கச்சக்கமான பொய் வழக்குகளுக்கும் அவர் ஆட்சி புகழ் பெற்றது. அண்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் அடியோடு கிடையாது. மொத்த நிர்வாகமும் அதிகாரிகள் தான். இது எந்த வகையில் எம்ஜிஆருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னாக்க, இவரோட நிர்வாக திறமையின்மை, ஊழல் பிரச்சனை இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. எல்லாம் அந்த அதிகாரிகள் பண்ணுற வேலைங்க, எம்ஜிஆருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பில்டப் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஆனால் இதே அதிகாரிகளை எம்ஜிஆர் எப்படி நடத்தினாரு அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப மோசமானதாக இருந்திருக்குது. இப்போது அதுக்கு பிறகு வந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்த எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாரும் பொத்துன்னு பொது இடத்துல ஜெயலலிதா காலில் போய் விழுந்தாங்க. காலில் விழுகிற கலாச்சாரம் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்படி ஒரு மரபை தொடங்கி வச்சவர் எம்ஜிஆர் தான். பொது இடத்துல, கட்சி கூட்டத்தில், அரசு விழாக்களில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரும் எம்ஜிஆர் காலில் விழுகிறத அவர் ஆதரிச்சார், ஊக்குவிச்சார். இத்தனைக்கும் காலில் விழுகிற கலாச்சாரத்துக்கு எதிராக சுயமரியாதையை முன் வச்சு தொடங்கப்பட்ட திமுகவிலிருந்து வந்தவர் எம்ஜிஆர். ஆனால் இவர் தனியாக கட்சி ஆரம்பித்த பிறகு எல்லாரும் தான் காலில் விழுகிறத ஆதரிச்சார். இதே வகையான அடக்குமுறையை, இதே வகையான அதிகாரத்தை அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்கிட்ட எதிர்பார்த்தாரு. அவங்க மீதும் இந்த மாதிரியான ஒரு அடாவடித்தனத்தை இவர் திணிச்சார். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னாக்க, எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த அந்த 10-11 வருஷத்தில் 20 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த வேலையே வேண்டாம் ஜாமீன்னு ரிசைன் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு பர்டிகுலர் தலைவரோட ஆட்சியில் 20 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரிசைன்மெண்ட்டு போகிறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் எங்கேயும் நடக்கலை. அந்த வகையில் இது பொன்மனச்செம்மல் செஞ்ச ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் கட்சி பொதுக்கூட்டங்களில் ரொம்ப பிரம்மாண்டமான மாலைகளை அணிவிக்கிற அந்த மரபை தொடங்கி வச்சவரும் எம்ஜிஆர் தான். இந்த ஆளுயர மாலைகள்லாம் இப்போ போடுறாங்கல்ல, ஆளுயரம் இல்லை, அது 2 ஆள் உயரத்துக்கு மாலையை தூக்க முடியாமல் 10 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்து போடுறாங்க இல்லையா அன்னைக்கு. இதுபோல் 1980களில் 10,000 ரோஜாப்பூ மாலைகளால் கட்டப்பட்ட ஒரு மாலை, அந்த ஃபோட்டோ கூட ரொம்ப பாப்புலர். அந்த மாலையை போட்டு எம்ஜிஆர்ன்ற ஒரு நபரை வழிபடும் கதாநாயகன் போல, ஒரு கடவுளை போல ஒரு தோற்றத்தை எம்ஜிஆர் கொடுத்தாரு. அதெல்லாம் வேணும்னே செஞ்சார். இப்படி ஒரு மரபை தொடங்கி வச்சவர் அவர் தான். அப்புறம் கட் அவுட் கலாச்சாரம். அரசியல் தலைவருக்கு முதல் முறையாக கட் அவுட் வச்சு, மிகப்பெரிய கட் அவுட்டு, அதுக்கு லைட்லாம் போட்டு பிரம்மாண்டமாக வச்சு அந்த மரபை தொடங்கி வச்சவரும் எம்ஜிஆர் தான். இதெல்லாம் ரசிகர்களோட மனதில் என்ன விதமான இமேஜை உருவாக்குது அப்படின்னாக்க, தன் தலைவன் தன்னை விட உயர்ந்தவன், ஒரு உயரிய இடத்துல தலைவருக்காக நம்ம கீழே இருந்து பார்க்குறோம். இதெல்லாம் சினிமாவிலேருந்து அவர் கற்றுக்கிட்டு வந்த பாடம். அதில் அரசியல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. தான் எப்பவும் உயர்ந்த இடத்துல இருக்கணும், தன்னை எல்லாரும் பிரமிப்பாக உயர்ந்து பார்க்கணும், அண்ணாந்து பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் இது எல்லாத்தையும் மறைமுகமாக எம்ஜிஆர் ஊக்குவிக்கிறாரு. சரி, இதையெல்லாம் மக்களால் புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னா அதுக்கு 2 காரணம். எம்ஜிஆரோட ரசிகர்கள் எல்லாம் சாதாரண உழைக்கும் வர்க்கம், ஏழைகள், குக்கிராமங்களை சேர்ந்தவங்க, அதிகம் படிக்காதவங்க. 1980 எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் சம்பந்தமாக நடத்தப்பட்ட ஒரு சமூகவியல் ஆய்வின்படி 73.4% எம்ஜிஆர் ரசிகர்களோட மாத வருமானம் வெறும் 400 ரூபாய். இவங்க எப்படி எம்ஜிஆரை பற்றி மதிப்பீடு செய்கிற வாழ்க்கை நிலை அவங்களுக்கு இருக்குது? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. 2வது, தன்னுடைய ரசிகர்களை எம்ஜிஆர் எந்நேரமும் ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்லேயே வச்சுருந்தார். இவங்களை பொறுத்தவரையிலும் எம்ஜிஆர்ன்றவர் ஒரு குலதெய்வம், சிறு தெய்வம். தெய்வத்தை மனிதன் தண்டிக்கலாமா அப்படின்னு பின்னாடி சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி எம்ஜிஆர் மீது நம்ம போய் குற்றம் காண்பதா அப்படின்ற லெவலில் அந்த காலகட்டத்தோட எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்தாங்க. இந்த நிலையில் இவங்க இருக்கிறத எம்ஜிஆர் பராமரித்தார், அதை ஊக்குவித்தார். இவர் ஒரு பத்திரிகைகளை நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு இவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிட்டு இருந்தார். அப்போது ஏதோ ஒரு லேடி தன்னோட கையில் எம்ஜிஆரோட உருவத்தை பச்சை குத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. அதை வேணும்னே அந்த தொடரில் எழுதி இன்னும் பல பேர் பார்வையில் படும்படியாக அதை செஞ்சு இன்னும் பல்லாயிரம் பேர் பச்சை குத்துவதை எம்ஜிஆர் ஊக்குவித்தார். தன்னை மக்கள் எப்போவும் ஒரு கடவுள் நிலையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத எம்ஜிஆர் விரும்பினார். எம்ஜிஆர் ஃபோட்டோ போட்ட கேலண்டர்ஸை மக்கள் வீட்டில் சாமி படம் மாதிரி பத்திரமா பாதுகாத்து வைக்க ஆரம்பித்தாங்க. முந்தைய வருஷ காலண்டர் அப்படின்னாலும் தூக்கியெல்லாம் போடுறதில்ல. எம்ஜிஆர் ஃபோட்டோ இருந்தால் அது சாமி ஃபோட்டோ மாதிரி வச்சுப்பாங்க. சொல்லப்போனால் சாமி ரூம்லேயே கூட வச்சுருப்பாங்க சில பேர். பி. துரை இயக்குன பசி அப்படின்னு ஒரு படம். அதில் குப்பை பொறுக்கிற ஒரு லேடி மற்ற எல்லா காகிதங்களையும் பொறுக்கி அந்த குப்பை பொறுக்கிற பைக்குள்ளே போட்டுக்குவாங்க. ஆனால் எம்ஜிஆர் ஃபோட்டோ ஒன்று வரும், அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க.
இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆரை எந்த நிலைமையில வச்சு பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். இது எல்லாத்தையும் தாண்டி எம்ஜிஆர் தன்னோட அளவு கடந்த செல்வாக்கு காரணமாக பத்திரிகையாளர்களையும் பத்திரிகைகளையும் விலைக்கு வாங்கி தன்னை பற்றிய போலி பெருமித கதைகளை அவரே உருவாக்கி பரப்ப ஆரம்பித்தார். இன்னைக்கு மாதிரி சேட்டலைட் சேனல்ஸோ யூடியூப் சேனல்ஸோ இத்தனை மீடியாக்களோ அந்த காலகட்டத்தில் இல்லை. இருந்தது ஒரு சில பத்திரிகைகள் தான். பத்திரிகைகளை ஒரு விஷயத்தை அச்சடித்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க, அது உண்மை அப்படின்னு மக்கள் நம்பிய காலம். அதனால் பத்திரிகைகளில் இவரை பற்றி பெருமிதமான கதைகள் வர்றதை எம்ஜிஆர் எப்போவும் கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தார். அவங்க ராமாபுரம் தோட்டத்தில் ஒரு நாள் இப்படி தான் எம்ஜிஆர் அருப்புக்கோட்டையில் போகும்போது ஒரு கிளவியை கட்டிப்பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து இப்படின்னு ஏதாவது இவரை பற்றி கதைகள் எப்போவும் வர்ற மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. இப்போது எம்ஜிஆருக்கு மொத்தம் எத்தனை மனைவிகள் அப்படின்னு பொதுவாக யார்ட்டையும் கேட்டு பாருங்களேன். பெரும்பாலும் 2 மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு உண்மையில் 3 மனைவி. முதல் மனைவி தங்கமணி பிரசவத்துக்கு போயிருக்கும்போது அங்கே குழந்தை இறந்தே பிறக்குது. கொஞ்ச நாளில் அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு 2வது மனைவியாக சதானந்தவதியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க உயிரோடு இருக்கும்போதே தான் கூட நடித்த ஜானகி மீது எம்ஜிஆருக்கு லவ் வருது. அப்புறம் எம்ஜிஆரும் ஜானகியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது 2வது மனைவி உயிரோடு இருக்கும்போதே ஜானகியை 3வதாக எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த மாதிரியான பேக்ரவுண்டெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி எம்ஜிஆருக்கு இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்து பத்திரிகைகள்லையும் சரி அதுக்கு பிறகும் சரி இதெல்லாம் பொதுவெளியில் ஒரு பேசு பொருளாக ஆகாமல் இந்த பத்திரிகைகளும் பத்திரிகையாளர்களும் பார்த்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு மீடியா மத்தியில் தன்னுடைய செல்வாக்கை எம்ஜிஆர் நிலைநிறுத்தி கொண்டார். ஒருவேளை இதையெல்லாம் மீறி எம்ஜிஆர் பற்றி எதிர்கட்சிகளோ திமுக மாதிரியான கட்சிகளோ மேடை போட்டு பேசி அவரை பற்றின விமர்சனம்லாம் வச்சாலும் கூட மக்கள் அதை நம்புறதுக்கு தயார் இல்லை. ஏங்க, அவர் கரியரோட உச்சத்தில் எவ்வளவு லட்ச ரூபா கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அவரை போய் இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு புறங்கையால் அந்த விமர்சனத்தெல்லாம் தள்ளிட்டாங்க. எம்ஜிஆருக்கு இருந்த அளவில்லாத இந்த செல்வாக்கு காரணமா என்ன ஆச்சுனாக்க எதிர் வரிசையில் இருந்த அரசியல் கட்சிகளே எம்ஜிஆரை பத்தி விமர்சிக்கிறதுக்கு தயங்கி ஒதுங்கினாங்க. எந்த அளவுக்கு எம்ஜிஆரோட புகழ் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டேட்டா பார்த்தா புரியும். 1967 எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுடுறாரு. அப்போ எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார். சுடப்பட்ட ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே வச்ச பிறகு ஒரு சில மணி நேரத்தில் 30-40 பேர் க்ரௌட் அங்கே கூடிட்டாங்க எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக. பெங்களூர்லேருந்து 20 ரிக்ஷா ஓட்டுநர்கள் ரிக்ஷாவை ஓட்டிக்கிட்டு பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் வந்திருக்கிறாங்க. 6 வார காலம் எம்ஜிஆர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் எப்பவும் அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் ஜேன்னு கூட்டம். 1984 எம்ஜிஆர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவோட ப்ரூக்லின் ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டிருக்காரு. இதை தமிழ்நாட்டில் இருக்கிற எம்ஜிஆர் ரசிகர்களால் தாங்கவே முடியல. எம்ஜிஆருக்கு பக்கவாதமா அப்படின்னு துடிதுடிச்சு போகிறாங்க. ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு, ஒரு பைத்தியம் பிடிச்ச மனநிலைக்கு, மனம் பிறந்த மனநிலைக்கு ஆளாகிறாங்க. 21 பேர் எம்ஜிஆர் எப்படியாவது குணமடைஞ்சு வரணும்னு சொல்லி தீக்குளிச்சு செத்து போகிறாங்க. எவ்வளோ பேர்? 21 பேர். பல பேர் கை விரல்களை வெட்டி கோயில் உண்டியல்ல காணிக்கையா போடுறாங்க. சில பேர் காலை கூட வெட்டி இருந்திருக்காங்க. 100கணக்கான பேர் தீக்குளிக்க முயற்சி பண்ணி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. 1987 டிசம்பர் 24 எம்ஜிஆரோட மரணம். 20 லட்சம் பேர் கலந்துகிட்ட மிக பிரம்மாண்டமான இறுதி ஊர்வலம் சென்னையில் நடக்குது. அது சென்னையில் நடந்த ஊர்வலம் தான். இதை தவிர மாநிலம் முழுக்க எம்ஜிஆரோட உருவப்படத்தை வச்சு மாதிரி இறுதி ஊர்வலத்தை ஒவ்வொரு ஊர்லையும் நடத்துறாங்க. அதுல பல ஆயிரம் பேர் கலந்துக்கிறாங்க. இது போக எம்ஜிஆர் படத்தை வச்சு இறுதி சடங்கு செஞ்சு குழி தோண்டி புதைக்கிறாங்க. 100கணக்கான பேர் மொட்டை அடிச்சுக்கிறாங்க. எம்ஜிஆரோட மரணம் தந்த துக்கம் தாழாமல் 31 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு டேட்டாவின்படி எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மொத்தம் 27,000 சாலையோர கோயில்கள் புதுசாக கட்டப்பட்டிருக்கு. எவ்வளவோ 27,000 கோயில் சாலையோரங்களில் எம்ஜிஆர் எப்படியாவது குணமாகி வரணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் ஒரு கடவுள் நிலைக்கு அவருடைய ரசிகர்களின் மனங்களில் இருந்தார். அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு எத்தனையோ பேர் அரசியலுக்கு வருவாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு அது எதுவும் அவசியப்படலை. அவருக்கு தேவையெல்லாம் கவர்ச்சி அரசியல், பிம்ப அரசியல் தான். அதை செய்யறதுல அவர் புரட்சி தலைவராக இருந்தார். இப்போது எம்ஜிஆருக்கு முந்தைய திமுக ஆட்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பல ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சி, அப்போ இருந்த சமூக யதார்த்தம், ஒரு பிற்போக்குத்தனமான சமூக நிலைமை, இது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு மக்கள்கிட்ட ஒரு சுயமரியாதை உணர்வை ஊட்டி அரசியலுக்கு வந்த இயக்கம் திமுக. அந்த காலகட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் மக்கள் அந்த இயக்கத்தில் அப்படிதான் வழிநடத்தப்பட்டு வந்தாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த நேரம்.
அந்த நேரத்தில் எம்ஜிஆர் வந்து அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பீடு பிரேக் போட்டு நிறுத்தி தமிழ்நாட்டு மக்களை மறுபடியும் ஒரு நாயக வழிபாட்டுக்கு, ஒரு ரசிக மனோபாவத்துக்கு, இந்த மாதிரி கையறுக்கிறது, கால் அறுக்கிறது, சூசைட் பண்ணிக்கிறது இந்த நிலைமைக்கு எம்ஜிஆர் அழைத்து சென்றார். இன்னொரு பக்கம் இதை விமர்சனபூர்வமாக சொல்கிறதா இருந்தால், திராவிட இயக்கம் அதுவரை காலமும் உருவாக்கி வைத்திருந்த அரசியல், சுயமரியாதை பண்பு, இந்த நாயக வழிபாட்டுக்கு எதிரான சமூக கோபம், இது எல்லாம் எவ்வளவு போதாமையுடன் இருந்தது அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆரோட எழுச்சி ஒரு உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். எனவே எப்படி இருந்தாலும் எம்ஜிஆரோட பிம்ப அரசியல் அப்படிங்கிறது அது அவரே செதுக்கி கொண்டது. ஒரு 10 ஆண்டு காலம் 11 வருஷ காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சார் அப்படின்னா அவர் மக்கள் நல திட்டங்களால் அதை ஆட்சி செய்யவில்லை, மாறாக தன்னுடைய பிம்பத்தின் மூலமாக ஆட்சி செய்தார். அந்த பிம்பம் அவருடைய காலத்தை கடந்தும் 30-40 வருஷத்தை கடந்தும் இன்றைய வரைக்கும் தமிழ்நாட்டை அது ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த எம்ஜிஆர் பாலிடிக்ஸ் வீடியோக்களை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கிறனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாற்று கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. மறுபடியும் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.